இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். விசேஷமாய் இந்த சபையின் போதகர் ரெவரண்ட் பாஸ்டர் ரவி மரியதாஸ் அவர்களை நான் வாழ்த்தி வர வைக்கிறேன். அவர் தேவனுடைய மாபெரும் தோட்டத்திலே கர்த்தர் அவரை அழைத்து அவருக்கு ஒரு பெரிய திருநாமத்தை கொடுத்திருக்கிறார். அவரை கொண்டு தேவன் பல குடும்பங்களுக்கு, பல தேசங்களில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் அவர் வல்லமையை பயன்படுத்தி வருகிறார். என்னை பொறுத்தவரையில் என்னுடைய பலவீனங்களை அறிந்த ஒரு ஊழியக்காரன், எனக்காக எதையும் செய்யக்கூடியவர். நான் கடந்து வந்த பாதைகள் அது மிகவும் கரடு முரடானது. அந்த நேரங்கள் எல்லாம் கர்த்தர் எனக்கண்டு வைத்திருக்கிற ஒரு சில பேர்ல அவர் மிக முக்கியமானவர். அவர் மாத்திரமல்ல, அவருடைய அன்பு மனைவி சகோதரி. அந்த குடும்பம் எனக்கு மிக ஒத்தாசையான ஒரு குடும்பம், எனக்கு ஆசீர்வாதமான ஒரு குடும்பம். சில வேளைகள்ல நான் கொஞ்சம் தழும்பி பேசுவேன். நான் கடந்த வாரம் என்னுடைய மனசுல கொஞ்ச நாளா ஒரு காரியம் ஓடுனது என்னண்டா, நாம ஊழியம் செஞ்சது போதும், அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துச்சு. நம்ம ஒரு சில சபைகளை சாபிச்ச சாதகராக, ஒரு ஃபவுண்டராக நாம் இறங்கி இந்த ஊழியத்தை செஞ்சிருவோம். அது யூடியூப்ல, இந்த மீடியாவில் இறங்கி இந்த கடைசி காலம் வரைக்கும் நாம் இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை, இந்த அண்ட சராசரங்களை விதைச்சிட்டு நாம் இந்த ஊழியத்தை செய்யும் அப்படின்னு நான் போதரோடு கூட நான் பேசணும். அப்ப அவர் எனக்கு சொன்ன ஒரு விஷயம், எல்லாம் சரிதான் பார்த்தேன், ஆனா நீங்க ஊழியத்தெல்லாம் கொடுக்க போறேன்ற வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. நீங்க என்னாலும் செய்யுங்க, ஆனா அதை மட்டும் சொல்லாதீங்க, அது கடவுளுடைய சித்தம் கிடையாது அப்படின்னு சொன்னார். ஏன் அவங்க சொல்றேன்னா, என்னுடைய அனுபவத்துக்கும் அவருடைய அனுபவத்துக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் பண்ணுவீங்களே. அவர் உங்களுக்கு என்ன சொன்னாரு, நான் அவருக்கு ஆலோசனை சொன்னேன் அப்படின்றாரு. அது மட்டும் இல்லை, அவர் எனக்கு ஆலோசனை சொல்றாரு. இன்னொன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு, இந்த சபையில் எனக்கு ஒரு மிகவும் பிடிச்ச ஒரு விஷயம், நான் எந்த சபைக்கு போனாலும் நான் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம், எந்த ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிற ஊழியக்காரிடத்திலும் நான் எதிர்பார்க்கிற, வாங்கிக்கிற ஒரு விஷயம், அடுத்த தலைமுறை உருவாக்கும். எனக்கு அடுத்த தலைமுறை பார்க்கறது எனக்கு சரியான ஆசை. இன்னைக்கு சில ஊழியக்காரர்களிடத்துல பார்த்தா அடுத்த தலைமுறை ஊழியத்தில் இருக்கிறத நான் பார்க்கிறேன். அந்த வருஷத்துல பாஸ்டர் ஜெயமன் கர்த்தர் அவரையும் இந்த சபையில் ஒரு ஊழியக்காரனாய் எழுப்பியிருக்கிறார். அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவரும் சில வேளையில் எனக்கு ஆலோசனை சொல்லுகிறார். எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கும் பாருங்க. நான் இது மோசடிக்க சொல்லல, எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. இந்த முகத்துக்கு முன்னால அந்த தலையில ஐஸ் வைக்கிறது, சரி மோசடிக்க சொல்றது கிடையாது. மூஞ்சிக்கு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு, எனக்கு அப்படிலாம் கிடையாது. ஆனா அவரோட சில நாட்கள் நான் பழகிறேன். எனக்கு அவரை பார்க்கிற நேரத்தில் எனக்கு தெரியுது, ஒரு பெரிய ஒரு அறுவடை இவருக்கு கூட இருக்கிறது. ஆண்டவருடைய தோட்டத்திலே இவருக்கு ஒரு பெரிய ஊழியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் எனக்கு பக்கத்தில் இருந்து சொல்ல, பாஸ்டர் இப்படி பாஸ்டர், அப்படி பாஸ்டர் அப்படின்றார். ஆனா சொல்ற அந்த வார்த்தை ரெண்டு சந்தர்ப்பத்தில் நான் அதை பார்த்திருக்கிறேன். வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பளத்துக்கு சமானமா, ஏற்ற சமயத்தில் பேசுகிற வார்த்தை வெள்ளித்தட்டில் வைத்திருக்கிற பொற்பளத்துக்கு சமானமா. நீதிமன்றம் அப்படி ஒரு வசனம் இருக்கிறது. அப்படி இருந்துச்சு. அவர் கூட பேசினது கிடையாது.
சில வேளை இந்த சபையில சில பேர் யோசிக்கலாம், யாராரு இவருக்கு என்ன இருக்கு, ஏய் உனக்கு என்ன இருக்கு, இன்னும் 100 ஒப்பு கொடுத்திருக்கேன், அர்ப்பணிச்சிருக்கேன், இல்ல இல்ல பேசாத. சில வேளை உன்னுடைய வயசுக்கும் உன்னுடைய அனுபவத்துக்கும் ஒரு சின்னவங்களா இருக்கலாம், ஆனா தேவன் அழைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. இந்த குடும்பம் தேவனால் அப்படித்தான் அழைக்கப்பட்டிருக்கிறது. உங்களோட பெரிய பாஸ்டர்ல இருந்து அவங்களோட சந்ததி எல்லாமே அடிமட்டத்திலிருந்து தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய கரத்தின் கிரியைகளை ஆராய்ந்து அறிய எவனாலையுமே முடியாது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அப்படிதான் அவர் யாரை தூக்குவார், யாரை எடுத்து பயன்படுத்துவார் நமக்கு தெரியவே தெரியாது. பாருங்க, ஒன்னு நான் கனடாவில் போயிட்டு நான் ஒரு பிரச்சனை பண்ணேன். நான் அடிக்கடி பிரச்சனை பண்ணக்குள்ள 1-2 இங்கிலீஷ் சொல்லுவேன். பாருங்க, எனக்கு இங்கிலீஷுமே தெரியாது. 1-2 சொல்லுவேன். என்ன, நான் 6000 நேரத்தில் அதை பார்த்துக்கொள்ளுவேன். உச்சரிக்க தெரியாட்டி கூகுள்ல போய் இந்த உச்சரிப்பை கேட்டு கற்றுக்கொள்ளும். அவ்வளவுதான். கனடாவில் ஒரு சர்ச்சில் பிரச்சனை பண்ணிட்டு வரேன். ஒரு பெரியவர் அவர் என்கிட்ட சொன்னாரு, பாசங்களோட கொஞ்சம் நான் பேசணும் மாட்டாரு. ஆமா பேசுங்க. அவர் சொன்னாரு, தயவு செய்து உங்களோட பிரசங்கத்துல இந்த இங்கிலீஷே சொல்லாதீங்க, உச்சரிக்கவே வேணாம், அது உங்களுக்கு வராது, நீங்க சொல்லாதீங்க அப்படின்ட்டார். மன்னிச்சுங்க ஐயா அப்படின்னு அவர் சொல்லிட்டு போனவர் திரும்ப வந்து, நான் சொன்னதை மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க, நீங்க இந்த இங்கிலீஷ் என்னன்னு தயவு செய்து ஒரு சொல்லண்டாலும் சொல்லவே வேணாம் அப்படின்றாரு. எல்லாரும் இருக்காங்க பாருங்க. நான் மெதுவும் அந்த ஐயோட கையை பிடிச்சிட்டேன். முதல் தரம் சொல்லிட்டு போ, மன்னிச்சு கொள்ளுங்க ஐயான்னு விட்டேன். 2ஆம் தடவை சொல்லக்கார கையை பிடிச்சி ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். ஐயா, கலாநிதி பட்டம் பெற்று படிச்சு பட்டம் பெற்று நீங்க எல்லாரும் கீழே உட்காரும் பொழுது என்னுடைய ஆண்டவர் என்ன போல அரையும் குறையுமா எடுத்து பயன்படுத்துறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, தேவன் ஆரை பயன்படுத்துவார், ஆரை தூக்குவார் நமக்கு தெரியாது. இந்த இதுல இருக்கிற கூட்டம் இன்றைக்கு நீங்க எப்படி இருக்கீங்கல்ல, நாளைக்கு சில வேலை நீங்க விளங்கி வந்து கூட போதட்ட சொல்லிங்க, கர்த்தர் என்னோட பேசுறாரு, எனக்கு நிம்மதி இல்லை பாஸ்டர், எனக்கு ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும் என்று சொல்ற ஒரு நிலைமை வர நான் சொல்றேன் நினைக்கிறேன். இயேசு நாமத்தில் நமக்கு தெரியாது. ஆக எனக்கு அருமையானவர்களே, இந்த சபையை நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு நாமத்திலே. இது வளர்ந்து பெருகும். 24வது ஆண்டு அடுத்த வருடம் ஒரு புது அபிஷேகத்தோடு, ஒரு புது பொலிவோடு, ஒரு புது பலத்தோடு இந்த சபை கடந்து போகும் என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. முதல்ல நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போகலாம். திரும்பமா ஒரு தடவை எனக்கு வாய்ப்பு கொடுத்த ரெவரண்ட் பாஸ்டர் ரவி முருகதாஸுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க இருக்கிற அவரோடு இணைந்திருக்கிற மூப்பர்கள், ஊழியர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள் எல்லாருக்கும் என்னுடைய கனத்தை மரியாதையை தெரிவிக்கிறேன். இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய கன மரியாதையை நான் தெரிவிக்கிறேன். ஹல்லேலூயா. 10:30 ஆராதனை முடிக்கணும். ஆனா இன்றைக்கு எத்தனை மணிக்கு முடியும் என்று சொல்ல தெரியாது. மிக முக்கியமான ஒரு காரியத்தை நான் பேச போகிறேன். இது தேவன் என்னோடு பேசினது. என்னுடைய மனசில் இருந்த கேள்விகளுக்கு தேவன் என்னோடு பேசின விஷயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஏன் நம்முடைய வாழ்க்கையில தோல்விகள், நம்முடைய வாழ்க்கையில தோல்விகள் தொடர்ந்து நடக்கிறது? ஆவிக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் தோல்விகளை சந்திக்கிறோம். சில காரியங்களை நமக்கு செய்ய முடியவில்லை. பொறுமையா இருக்கணும் பண்றாங்க, பொறாமையா இருக்க கூடாதுன்றாங்க, மன்னிக்கணும் பண்றாங்க, மறக்கணும் பண்றாங்க, பரிசுத்தமா வாழணும் பண்றாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும், ஆனா நமக்கு முடியல. ஒரு நேரம் நாம என்னது, நம்முடைய பலத்துல ஒன்றை செய்ய பார்க்கிறோம், அடுத்த நிமிஷம் டொம்பு கீழே விழுந்துடுறோம். 30 வருஷம் 40 வருஷமா பசங்க பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனா சபை ஒரு விதமா ஃப்ரீஸ் ஆனது போல, இந்த சபை ஒரு விதமா உரைநிலைக்குள் போனது போல, இந்த சபையில நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு முன்னேற்றம் கிடையாது. அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருக்கணும் என்று நம்ம கேட்கிறோம். ஆனா நம்மளோட வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. நீங்க சில வேளை நீங்க
வெளியரங்கமா நீங்க ஒத்துக்கொள்ளலாம், உங்களோட மனசளவுல இதை நம்ம ஒத்துக்கொள்ளணும். நீங்க ஒத்துக்கொள்றீங்களோ இல்லையா, நான் அப்படித்தான் எந்த வாழ்க்கையில நடந்ததை தான் நான் பேசுறேன். எத்தனையோ பிரசங்கம், கடிந்து கொள்ளுதல், எச்சரிப்பு சத்தங்கள், இப்படி பல விதமான பிரசங்கங்களை கேட்கிறோம். பிரசங்கம் 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 கேட்டே இருக்கிறோம். ஆனா நம்மளோட வாழ்க்கையில என்னது, அவைக்குரிய காரியங்கள்ல நமக்கு தோல்வி. அது மட்டும் இல்லை பிரியமானவர்களே, நாளாந்த வாழ்க்கையில நம்முடைய கையின் பிரயாசங்கள், நம்முடைய பிசினஸ்ல, நம்முடைய வியாபாரத்துல, நம்முடைய தொழிலில், நம்முடைய சரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். இந்த வியாதிகள் சரத்தை ஆட்கொள்ளுகிறது, அதை மேற்கொள்ள முடியவில்லை. பொருளாதார ரீதியாக நமக்கு ஆயிரம் பெற்று கடனுக்கு மேல் கடன், அதிலிருந்து வெளியேற முடியவில்லை. குடும்பங்களுக்குள்ள காரணம் இல்லாத பிரச்சனைகள், இப்படி நாளாந்த ஜீவியத்தில் நமக்கு தோல்வி. எனக்கு இது மனசுல ஒரு பெரிய குடைச்சல் இருந்துச்சு பாருங்க. ஏன் இது இப்படி நடக்கிறது? ஏன் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில, நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஏன் இப்படி நடக்கிறது? இதுக்கு நிறைய பிரயாசத்தை செய்யறோம் பாருங்க. உபாசிக்கிறோம். அது இந்த சபை உபாசி ஜபிக்கிறதுல பேர் பண்ணுது. ஜபிக்கிறது இல்லை இந்த சபைக்கு அடிக்கடி கூட போதார் ஜபம். அது 1-2 நாளும் ஜபிக்கிறவர்களுக்கு கூப்பிட மாட்டார். 7 நாள் 21 நாள் அவருக்கு அது வாயில வந்த மாதிரி. கரங்குளத்தடிக்கத்தை மயப்படுத்துறீங்களா? ஹல்லேலூயா. அடிக்கடி ஜபிக்கிறது, அடிக்கடி ஜபிக்கிறது. நாமளும் தனிப்பட்ட முறையில் அடிக்கடி ஜெபம் பண்றோம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு நம்ம உபவாசம் பண்ணி இருந்து போராடி ஜபிக்கிறோம், ஒளி திறந்து ஜபிக்கிறோம், துதித்து சோதரித்து கொண்டு பார்க்கிறோம். ஆனா ஒன்றுமே நடக்குது, ஒண்ணுமே நடக்குதில்லை. தோல்விதான் நமக்கு உண்டாகிறது. ஏன், என்ன காரணம்? எனக்கு அருமையானவர்களே, பிசாசானவன் மிக தந்திரமாய் வேலை செய்கிறான். யோவான் 10:10 நமக்கு என்ன சொல்லுது? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வராண்டி வேறொன்றுக்கும் வரான். நானும் உங்களுக்கு ஜீவன் உண்டாவும், இந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். இந்த வார்த்தையை இயேசு தான் சொன்னார். பிசாசனுடைய வேலை இப்படித்தான் நடக்குது பாருங்க. திருடவும் கொல்லவும் அழிக்கவும், இது அவனோட மிக முக்கியமான வேலை அதுதான். ஆனா இதை எப்படி செய்யணும்னா, அவன் மிச்சம் தந்திரமா அவன் நமக்கு வேலை செய்கிறான். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பிசாசின் தந்திரங்களை பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா? நீங்க அடிக்கடி சிலவளை சொல்லுவீங்க, நீங்க சிலவள பிரச்சனை. பிசாசின் தந்திரங்கள் என்னது தெரியுமா? பிசாசின் தந்திரங்கள் எப்படி வேலை செய்யுது? எனக்கு அருமையானவர்களே, இதை குறித்து நான் ஆராயும் பொழுது திடுக்கிட்டு போனேன். எனக்கு சில காரியங்கள் ஆவியானவர் எனக்கு வெளிச்சம் போட்டு காட்டினான். இந்த என்லைட்மென்ட் சொல்றாங்க இல்லையா, உள்ளத்துக்குள்ளே உண்டாகிற ஒரு வெளிச்சம், நம்முடைய இருதயத்திற்குள்ளே தப்பண்ட ஒரு லைட் போட்டு காட்டுற மாதிரி ஆவியான சில விஷயங்களை எனக்கு வெளிப்படுத்தலாம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவெல்லாம் செய்தும் நம்முடைய வாழ்க்கையில அவைக்குரிய காரியத்தில் வெற்றி கிடையாது, நாளாந்த ஜீவியத்திலே நமக்கு வெற்றி கிடையாது, தோல்வி மேல் தோல்வி அடைகிறோம். என்ன காரணம்? பிசாசு தந்திரமாய் கிரியை செய்கிறான். அடுத்தவர்கள் ஒரு வசனம் வாசிங்க, ஒரு கீவேர்ட். எபேசியருக்கு எழுதின நிறுவனம் 6ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 6:11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். பாருங்க, இந்த வசனத்துல 3 விஷயம் இருக்கு. அதுல ஒரு விஷயத்தை தான் நான் எங்களோட கொஞ்சம் தெளிவா பேசலாம் இருக்கிறேன். பிசாசின் தந்திரங்கள். சொல்லுங்க எல்லாரும், பிசாசின் தந்திரங்கள். எல்லாரும் சொல்லணும், பிசாசின் தந்திரங்கள். இன்றைய செய்தியை நீ உள்வாங்கல் என்று சொன்னவனுடைய வாழ்க்கையில என்றைக்குமே விடிவு கிடையாது. என்ன அவ்வளவு சீரியஸான ஒரு விஷயத்தை நான் பேசுறேன். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு போராட்டம் இருக்கிறது. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு எதிர்வினை, நமக்கு எதிராக ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. தீங்கு நாட்கள் நமக்கு முன்பதாக இருக்கிறது. இப்பிரபஞ்சத்துக்கு அதிபதிக்கு சொந்தமான இந்த பூமி மேலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்மளை வைத்திருக்கிறார். நீ என்னவாவது பார்த்துக்க, நீ என்ன செஞ்சுக்கின்ற ஆண்டவர் விடுவது கிடையாது.
அறிவில்லாமையினால் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். சில சத்தியங்கள் நமக்கு புரியாதபடினாலே, நாமளே ஆவிக்குரிய விஷயங்களே சத்தியங்களை அப்டேட் பண்ணாதபடினாலே இன்றைக்கு சபை இன்றைக்கு சூழ்ந்து போயிருக்கிறது. குளிர்ந்து போனது போல, துளித்து போனது போல, ஃப்ரீஸ் ஆகி போயிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, பிசாசின் தந்திரங்கள் வேதத்திலே தெளிவாய் பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசு தந்திரமாய் செயல்படுகிறார். எனக்கு அருமையானவர்களே, பிசாசு எப்படி தந்திரமாய் செயல்படுகிறார், இதைத்தான் நான் இன்றைக்கு உங்களோட கொஞ்சம் தெளிவுபடுத்தலாம் என்று இருக்கிறேன். எபேசியர் நிருபத்தை எத்தனை பேர் நீங்க முழுசா வாசிச்சீங்களோ தெரியாது. அதையும் எத்தனை பேர் அதை விளங்கி வாசித்தீர்களோ தெரியாது. எனக்கு நிருபங்களை பிடித்த நிருபத்தில் அது உண்டு. எனக்கு உண்மையா பிடிச்சது ரோமர் நிருபம். ஆனா எனக்கு இந்த எபேசியர் நிருபமும் எனக்கு பிடிக்கும். எபேசியர் நிருபத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும் என்று சொன்னால், எங்கேயாவது தேடி வாட்ச்மேன் என்று சொல்லுகிறவர் எழுதின புத்தகம் இருக்கிறது. சின்ன புத்தகம் தான் பாருங்க. எங்கேயாவது இருந்தா தமிழ்ல இருக்கிறது இருந்தா நீங்க அதை எடுத்து வாசி பார்க்கலாம். அந்த தேவ மனுஷன் என்ன செய்கிறார்? எபேசியர் நிருபத்தை மூன்றாய் பிரித்திருக்கிறார். முதல் 3 அதிகாரம், 6 அதிகாரம் மொத்தம். அதுல முதல் 3 அதிகாரத்தையும், அடுத்தது 1, 2, 3, அடுத்தது 4, 5 அதை இன்னொரு பிரிவாகவும், 6ஆம் அதிகாரத்தை 3வது பிரிவாகவும் வைத்திருக்கிறார். முதலாவது பிரிவுக்கு முதல் 3 அதிகாரத்துக்கும் அவர் உட்காருதல் என்று சொல்லுகிறார், ஒரு தலைப்பட்டிருக்கிறார். 4ஆம் 5ஆம் அதிகாரத்துக்கு 2வது அதிகாரம், அந்த 2வது பிரிவுக்கு அவர் நடக்கைகள் நடத்தல் என்று எழுதி வைத்திருக்கிறார். 6வது அதிகாரத்துக்கு நிற்றல், ஸ்டாண்ட், நிற்றல் என்று அவர் 3ஆய் பிரித்திருக்கிறார். இது 3ஐயும் பேசுவதற்கு நேரம் கிடையாது. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை நான் வலியுறுத்த என் ஆவியானவர் என்னை ஏவி இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, தயவு செய்து தெளிவாய் கவனமாய் கேளுங்கள். இதை கேட்டு நீ உள்வாங்கி நீ செயல்படுவாய், ஆனால் வருகிற புது வருஷம் உனக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் தீராத பிரச்சனைகளை நீ மாற்றி அமைக்க முடியும். அதன் வல்லமைகளை உடைத்து போட முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த எபேசியர் நிருபத்திலே முதல் 3 அதிகாரம் இருக்கிறது. இதில் அதாவது துரதிர்ஷ்டவசமாக இன்னைக்கு சபைகள் எல்லாத்திலையும் நான் உட்பட, சரியா, நான் உட்பட நடக்கைகளை குறித்து நாம அடித்து இடித்து கண்டித்து எச்சரித்து என்னது பாரப்பட்டு நம்ம பிரசங்கித்து இருக்கிறேன். நாம அப்படிதான் பண்ணிருக்கோம். நடக்கைகள் என்று சொல்லும் பொழுது என்னது? சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை, தேவன் விரும்புகிறபடி வாழுகிற ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமாய் வாழணும் என்று நினைக்கிறோம். உத்தமமாய் இருக்கணும், உண்மையாய் இருக்கணும், கர்த்தருக்கு பயந்து இருக்கணும். இப்படி பல செய்திகளை நான் பிரசங்கித்திருக்கிறேன். ஜனங்களும் கேட்கும் பொழுது ஆமென் என்று சொல்லுகிறார்கள். அது நம்ம ஆவிக்குரிய சபையில இருக்கிற மந்தைகள் எல்லாம் நல்லா ஆமென் சொல்லு, நல்ல தலையாட்டி. என்னத்துக்கு தெரியும், சாத்தான் இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறான் என்று அதுக்கும் ஆமென் சொல்ற சனம் இருக்கு, அதுக்கு அல்லலியா சொல்ற சனம். எனக்கு அருமையானவர்களே, நம்ம பிரசங்கம் பண்றோம், நீ இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும். சில வேளைகள்ல நாம் விசுவாசில பாக்குற நேரத்துல எல்லாம் இவங்களுக்கு இப்படி பிரச்சனை, அவங்களுக்கு அப்படி பிரச்சனை இருக்கு. ஆமா, அதுகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு அவங்களுக்கு கவுன்சில் பண்றோம், அவங்களுக்கு ஆலோசனை சொல்றோம், சில வேளை கடிந்து கொள்ளுகிறோம், எச்சரிக்கிறோம். ஏன்னா அவங்களுக்குள்ள தப்பான காரியங்கள் இருக்கிறது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் சபை மக்களுக்குள் இருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்டது போல பேலியாளின் ஆவிகள், பாபிலோனின் ஆவிகள், இப்படிப்பட்ட பலவிதமான ஆவிகள் ஜனங்களுக்குள்ளே ஆளுகை செய்கிறது போல ஜனங்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட கர்த்தருக்கு விரோதமான வாழ்க்கைகளே எல்லாரும் இருக்கிறார். ஆனா பிரச்சனை போய்கொண்டே இருக்கிறது. என்ன பிரச்சனை பண்றோம்? இது தப்பு, இது பாவம், இது நீ இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது. நாங்க பிரச்சனை பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். நடக்கைகளை குறித்து பிரச்சனை பண்ணுகிறோம். ஒன்றுமே நடக்குதில்லை இத்தனை வருஷமா. இந்த ஊழிய அனுபவத்துல கிட்டத்தட்ட 39 வருஷம் இந்த ஊழிய அனுபவத்துல பிரியமானவர்களே, நான் எத்தனையோ
நான் நினைக்கிறேன் என்ன மாதிரி கடிந்து பிரச்சனை பண்றதுக்கு ஆட்கள் கிடையாது. அவ்வளவு மோசமா என்னது அந்த காலத்துல எல்லாம் ஐயோ ஐயோண்டே பிரச்சனை பண்ணிருக்கேன். பைபிள் திக்கி வாய்ச்சாலே வெளியில் அனுப்பிடுறேன். அப்படியே ஒரு விதமான வழிபாடு. ஆனா இப்ப அப்படி கிடையாது. ஆனா சொல்றேன், கடிந்து கொள்ளுகிறோம், ஆனா ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகுது, ஒண்ணுமே நடக்குது இல்லை. எனக்கு அருமையானவர்களே, இன்னும் ஒரு காரியம் நடக்குது. என்னது? செழிப்பாய் இருப்பதற்கு, ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு, நிறைவுள்ள ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு, பெருக்கமாய் இருப்பதற்கு நாம எத்தனையோ பிரசங்கங்களை கேட்கிறோம், எத்தனையோ காரியங்களை பிரசங்கம் பண்ணுகிறோம். ஜனங்கள் கேட்கிறாங்க. ஆனா ஜனங்களுடைய வாழ்க்கையில் என்னது? மாட்டு வாழ் மாதிரி ஏறுறது இறங்குறது, ஏறுறது இறங்குறது. 6 மாசம் 6 மாசம் வெயில் என்ற மாதிரி வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறது. எனக்கு இதுக்கு மேலாக ஒவ்வொருவருக்கு ஏற்ற நிலையில பிரசங்கங்கள் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். ஊழியர்கள் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். நடக்கைகள் நாளந்த ஜீவியத்தில் நம் இருக்கிற காரியங்கள்ல நம்ம வெற்றி பெறணும், அவைக்குரிய வெற்றி பெறணும். இதுக்காக போராடி கொண்டே இருக்கிறோம். ஊழியக்காரர் போய்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஒன்றுமே இல்லை. இன்னும் ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. அவங்கள பாத்தீங்கன்னா அவங்க எப்ப பார்த்தாலும் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், பைண்டிங் அண்ட் லூசிங், சரியான கட்டுறதும் கட்டவிழ்த்தலும், அதிகாரத்தை பிரயோகித்த, இப்படி பல விஷயங்கள் இப்படி சபையில பேசிக் கொண்டிருக்காங்க. ஒண்ணுமே நடக்குது, ஒண்ணுமே சபையில நடக்குது. எனக்கு அருமையானவர்களே, காரணம் என்ன தெரியுமா? பிசாசு நம்ம எல்லாரையும் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளாத படிக்கும், ஒரு விஷயத்தின் மேல எங்களுடைய கண்களை நாம் பதிக்காத படிக்கும். இந்த நடக்கைகள், இந்த ஆவிக்குரிய விஷயங்கள் மேலேயே கவனத்தையும் கண்களையும் வைக்கும்படிக்கு இன்றைக்கு சபை மக்களையும் ஊழியக்காரர்களை கூட பிசாசு அப்படித்தான் தந்திரமாக்கி செய்கிறான். நான் இன்றைக்கு சொல்றதை நீங்க எல்லாரும் சிந்திச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நல்லது. இது தேவர் ஆவியானவர் எனக்கு பேசின காரியம். நான் கர்த்தரிடத்தில் இந்த கேள்வியை கேட்கும் பொழுது அவர் எனக்கு இதை வெளிப்படுத்தினார். ஏன் இப்படி நடக்கிறது? என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பல தோல்விகள், என்னுடைய நாளந்த ஜீவத்திலே பொருளாதார ஆசீர்வாதத்திலே பல தோல்விகள், என்னுடைய ஆவிக்குரிய அட்டிடியூட் என்று சொல்றாங்க இல்லையா, நம்முடைய நாளந்த ஜீவியம், ஆவிக்குரிய வாழ்க்கை முறைகள், இதிலே தோல்விகள். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இது என்ன? ஆவியானவரே ஏன் இப்படி? அப்பொழுதுதான் எனக்கு இந்த வெளிப்பாடு எனக்கு கிடைத்தது. அவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம். எல்லாரும் பாரத்தோடு வேலை செய்கிறது அன்னைக்கான எல்லாரும் பிசாசின் தந்திரத்துக்குள், அதுக்குள்ளே எல்லாரும் வேலை செய்கிறார், இன்க்ளூடிங் பாஸ்டர்ஸ், ஊழியக்காரர்கள், நான் உட்பட. இன்னைக்கு பல போதகர்களுக்கு இந்த வெளிப்பாடு கிடையாது. பாருங்க, ஏன் என்றது தெரியாது. ஆனா ஒவ்வொரு வாரம் ஒரு பிரசங்கத்துக்கு எத்தனை மணிச்சாலும் ஜெபம் பண்றோம், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றோம். ஆண்டவரே இன்னைக்கு பேசுற அந்த பிரசங்கம் இப்படி வேலை செய்யணும், இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், அழுது கண்ணீர் வடிச்சு உபவாசம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்திலே மணிக்கணக்காக காத்திருந்து ஒவ்வொரு குடும்பங்களை மனக்கண்ணை கொண்டு வந்து ஜெபம் பண்ணி இங்க வந்து பிரசங்கம் பண்ணா வானம் மங்களம் போல் இருக்கிறது. ஒரு ஆசீர்வாதமும் கிடையாது, ஒரு மாற்றமும் கிடையாது. என்ன காரணம்? பிசாசு தந்திரமாய் நம்முடைய கண்களை மறைத்திருக்கிறது. பிரியமானவர்களே, அதுல இந்த எபேசியர் நிருபத்துல 3 பிரித்தேன் இல்லையா? உட்காருதல், முதல் 3 அதிகாரம் உட்காருதல், 2வது நடக்கைகள், 3வது நீச்சல். இந்த முதலாவதை விட்டுட்டோம், இந்த 2வது 3வது இந்த நம்ம அடிக்கடி வலியுறுத்துகிறோம். அதுதான் நம்ம பாரப்பட்டு வேலை செய்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அதெல்லாம் கூடாது என்று நான் சொல்லல. ஆவிக்குரிய வாழ்க்கை முறைகள், சாட்சியுள்ள ஜீவியங்கள், கர்த்தருக்கு பயப்படும் பயங்கள், பரிசுத்தமான வாழ்க்கை, இதெல்லாம் வச்சுக்க நான் விரோதி கிடையாது. கண்டிப்பா இதெல்லாம் என்னது? இதெல்லாம் போதிக்கப்பட வேண்டிய சத்தியங்கள், மாறாத சத்தியங்கள். ஆவிக்குரிய காரியங்கள், யுத்தங்களை குறித்து பேசுறது, கட்டுதல், கட்டவிழ்த்தல், அதிகாரங்களை பயன்படுத்துதல், விசுவாசிகளுக்கு தேவன் கொடுத்த அதிகாரங்களை பயன்படுத்துறது, இது எல்லாமே சத்தியம். ஆனா அதெல்லாம் வேலை செய்யதில்லை. பிசாசு நம்மட கவனங்களை இந்த 2 விஷயத்துல நான் ஃபோக்கஸ் பண்றேன். அதான் திரும்பி திரும்பி சொல்றேன். இதை நீ முதலாவது புரியணும். நம்ம கவனம் செலுத்த வேண்டிய பக்கம் நம்மளை திருப்ப விடாம, நம்மட கண்களை வைக்காம இந்த 2லையும் கண்ணை வைக்கிறோம். முதலாவது விஷயம் உட்காருதல். எனக்கு அருமையானவர்களே, உட்காருதல் என்ன பாஸ்டர்? அது என்னது உட்காருதல்? காரியம் போட்டு உட்காருதான்.
பிரியமானவர்களே, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு இதை குறித்து பேசுறேன்னா மணிக்கணக்கா பேசுவேன், அவ்வளவு ஆசை எனக்கு. இந்த உட்காருதல் என்ற விஷயம் இருக்கு இல்லையா? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்துல உட்கார்ந்து இருந்தார் பாருங்க. உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல அவருக்கு மனம் பொறுக்கல. இங்க மனுஷனுக்கு விடுதலையே கிடையாது, மீட்பே கிடையாது. மனுஷனுக்கு கொடுத்த அதிகாரம் எல்லாத்தையும் சாத்தான்கிட்ட எல்லாத்தையும் வித்து போட்டான். சந்ததி சந்ததியா தலைமுறை தலைமுறையா மனுஷர்கள் விழுந்து கொண்டே இருக்கிறான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பார்த்தாரு, சரி வராது, நான் போய் எல்லாருக்கும் நான் மீட்க ஜனங்களை மீட்கணும். பிதாவுடைய மனசுல ஒரு ரகசிய திட்டம் இருந்தது, சீக்ரெட் பிளான். அதை கண் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, இந்த வாயும் பேசினது கிடையாது. அது நம்ம நாட்கள் பேசுறது அற்புதங்கள் அடையாளங்களுக்கு இப்படி எல்லாம் புதுசா செய்வாங்க. ஆனா உண்மையா அந்த கண்டெக்ஸ்ட் அது சொல்லப்பட்டது என்ன தெரியுமா? தேவன் உலக தோட்டத்துக்கு முதல்ல மனுஷன் சில வேளைகள்ல விழுந்து போனால் அவனை எப்படி திரும்ப தூக்குறது என்பது அவருடைய இருதயத்தில் ஒரு ரகசியமா இருந்தது. ஹல்லேலூயா. அப்பவே நம்ம அப்பா நம்மளை விடுதலுக்கு மாஸ்டர் பிளான், பி பிளான் வச்சிருந்தாரு. கரங்களை தட்டி கத்திரமாயப்படுத்த. ஹல்லேலூயா. எல்லாரும் வச்சாமா? ஹல்லேலூயா. சவசவன் இருக்கப்படாது சபையில். ஹல்லேலூயா. வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, கர்த்தருடைய ஜனங்கள் சபையில விடுற சத்தம் அது வல்லமையான ஒரு சத்தம், தேச சேனைகளின் சத்தம், அது தேவனையே அசைக்கக்கூடிய சத்தம். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த உட்காருதல் அதை குறித்து கொஞ்சம் படிக்க முடியும். உட்காருதல், ஆண்டவர் அங்கிருந்து இறங்கி வருகிறார். இறங்கி வந்தாரா, ஒரு 3 வருஷம் ஊழியம் பண்றார். ராஜ்யத்தின் செய்திகளை கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் அவர் பிரசங்கம் பண்ணது இல்லாம அற்புதங்கள் அடையாளங்கள் கூட அவர் ப்ரூவ் பண்ணி வந்தார். ப்ரூவ் பண்ணி எல்லாம் முடிஞ்ச ஒரு டைம் வந்துச்சு, பாடுபட்டார். அடிச்சு தோத்து வந்து துவைச்சாங்க, அடிச்சு தோத்து வந்து துவைச்சாங்க, துவைச்சு சிலுவையில தூக்குனாங்க. ஏசு 53ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். இதெல்லாம் பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு வருஷம் பாருங்க. அவரை தூக்குனாங்க பாருங்க. அவரை தூக்கணுன்னே அவர் அதுல தனக்கென்று ஒரு சொட்டு துளி ரத்தம் இல்லாம எல்லாத்தையும் சிந்தினார். எல்லா விதத்திலும் அவர் சிலுவையில பாடுபட்டார். எல்லாவற்றுக்கும் பாடுபட்டாரா? 6 மணித்தியாலத்துல சொல்றாங்க, செத்தும் போனார், மரித்து போனார். எல்லா சீஷர்களும் பின்பற்றவங்க எல்லாரும் ஓடி தான் பயத்தார். 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழும்பினார். ஹல்லேலூயா. உயிரோடு எழும்பினவர், அவர் எப்படி உயிரோடு எழும்பினார் தெரியுமா? அவர் பாதாளத்துக்கு இறங்கணும்னு வேதம் சொல்லுகிறது. அவர் நரகத்தின் வல்லமைகளை உரிந்து போட்டு வெளியரங்கமாய் அவர் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர் மரணத்தின் வழியாக அவர் நரகத்துக்குள்ள போன உடனே, பாதாளத்துக்குள்ள போன உடனே அங்கிருந்த எல்லா பிசாசும் அப்படியே வந்து அவரை நமக்கண்டு பிடிச்சுதான் பாருங்க. எந்த மனுஷன் பாதாளத்தில் இறங்கினாலும் அவனுக்கு நடக்கிறது இதுதான். அப்படியே என்னது பிசாசு எல்லாம் பிடிக்க அவர் அதை அப்படியே உறிந்து போட்டார். அப்படியே இழுத்து பிச்சு எல்லாத்தையும் கீழே போட்டாராம் பாருங்க. அந்த பவர் எப்படி வந்தது? இதான் அங்க இருந்து பார்த்து, இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவரை ஜனிப்பித்தேன் சொல்லும் பொழுது அந்த வல்லம் அவருக்கு வருது. உயிர் தெழுதலின் வல்லம், ரெசரக்ஷன் பவர். அவர் எல்லாத்தையும் உறிஞ்சி போட்டு வெளியரங்கமாய் வெற்றி சிறந்தார். வெளியரங்கமான கோலமாக்கி என்ற அந்த ஒலிம்பிக்ல வின் பண்ணா, அந்த கோல்ட் மெடல் எடுத்தவன் அவன் தேசத்து கொடி எடுத்துட்டு அந்த கிரவுண்டை சுத்தி வருவான் பாருங்க. நீங்க எல்லாம் ஆண்டா, நான் ஜெயிச்சவன்டா, நான் ஜெயிச்சேன். எத்தனை நாடு இருந்தாலும் எத்தனை பேர் என்னோட போராட்டம், ஜெயித்தவன் நான் தான் அப்படின்ற மாதிரி அவன் வெற்றி சிறந்த வெளியேறங்க. அது மாதிரி நரகத்தில் இருக்கிற எல்லா வல்லமைகளும் பார்க்கத்தக்கதாய் அவர் அதுல செலிப்ரேட் பண்ணார்ன்றது அவர் மீனிங் இருக்கிறது. கரங்களை தட்டி கத்திரமாயப்படுத்த. ஹல்லேலூயா. நான் சொல்றது இன்னும் கிளைமேக்ஸ் வரல, தொடர்ந்து என்னோட வாங்க. ஒரு நேரட்டிவா ஒரு தொடர் கதையா சொல்றேன். அவர் அப்படி வெளியரங்கமாய் அவர் வெற்றி சிறந்து பிதாவினுடைய வலது பார்ச்சத்திலே உட்கார்ந்தார். ஹல்லேலூயா.
இப்ப வாசிப்போம் எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரத்துல 20 இருந்து 23 வரை வாசிக்க போகிறோம். வேதம் வாசிக்கணும், கொஞ்சம் குயிக்கா வாசிக்கணும். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையில் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். பாருங்க, இதுல என்ன நடக்குது? அவர் தேவன் இயேசு கிறிஸ்துவை இப்படி எல்லாம் பாடுபட்டு எல்லாம் வெற்றி சிறந்தவர். அதனுடைய உச்சக்கட்டம் எங்க இருக்கிறது? பிதாவுடைய வலது பார்ச்சத்திலே தம்மோடு கூட உட்கார பண்ணினாராம். பிதாவுடைய வலது பார்ச்சத்திலே இப்ப அவர் போய் உட்கார்ந்தார். இப்ப உட்கார்ந்தவருக்கு என்ன லாபம்? இயேசுக்கு அப்படி என்ன பெனிஃபிட்? அதனால என்ன ஆசீர்வாதம்? யோசிச்சு பாருங்க. இவ்வளவு எல்லாம் பாடுபட்டு போய் அவர் உட்கார்ந்ததினாலே அவருக்கு என்ன பெனிஃபிட்? அவருக்கு என்ன பெனிஃபிட்? அதுல சொல்லப்படுகிறது, எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம் அவருக்கு தரிக்கப்பட்டது. கரங்களை தடி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லா நாமம் என்று சொல்லும் பொழுது சரியா, மனுஷர்களுக்கு வைத்திருக்கிற நாமம் கிடையாது. அது மட்டும் கிடையாது. கொரோனா, கேன்சர், தரித்திரம், இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களும், எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம். கரங்களை தடி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் என்ன, அந்த ஆவியானவர் என்னத்தை ரெஜிஸ்டர் பண்ணி அதுல பதிவு செய்து வைத்திருக்கிறாங்கன்னா, எல்லாவற்றையும் அவருடைய கீழாக்கி, பாதத்துக்கு கீழாக்கி, எல்லாவற்றையும் உலகத்தில் இருக்கிற சகல துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாவற்றையும் அவருக்கு கீழே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு இதனால என்ன பெனிஃபிட்? அவருக்கு எல்லா அதிகாரமும் துரைத்தனங்கள் மேல் சகல அதிகாரங்கள் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. வானத்திலும் சரி பூமியிலும் சரி எல்லா நாமங்களும் அவருடைய காலுக்கு கீழே கொண்டு வரப்படுகிறது. சகல வல்லமை அவருக்கு காலுக்கு கீழே கொண்டு வரப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒரு உன்னதமான ஒரு மகிமையான ஒரு நிலைமைக்கு ஆண்டவர் போய் உட்காருகிறார் பிதாவுடைய வலது பார்சல். இது முடிஞ்சா இப்ப வாசிங்க 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல முதல் 7 வசனம் வாசிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். என்னது? இயேசு கிறிஸ்துவ பிதாவுடைய வலது பார்சத்தில் உட்கார பண்ணினா அது ஓகே, அது நியாயம் சரிதான். ஆனா இந்த 2ஆவது அதிகாரத்துல 7வது வசனத்துல ஒரு ஆசீர்வாதமான ஒரு விஷயம் சொல்லப்படுது. என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் அவரை விசுவாசிக்கிற நம்மளையும் அவரோடு கூட பிதாவுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். அவரோடு கூட நாமும் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவோடு கூட. எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவோடு கூட. கிறிஸ்துவோடு கூட நானும் பிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம இப்ப எங்க இருக்கிறோம்? நம்ம இங்க இருந்தாலும் நம்முடைய ஆவி எங்க இருக்கிறது? கிறிஸ்துவோடு கூட பிதாவுடைய வலது பார்சத்தில். சொல்லுங்க, எங்க இருக்கிறோம்? அங்க நாம உட்கார்ந்து இருக்கிறோம். ஹலோ, இன்னைக்கு இந்த வெளிப்பாடு இல்லை. இன்னைக்கு நீ யாரு? உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? Who we are, what we have. நாம யாரு? நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த வெளிப்பாடு இன்னைக்கு சபையில் கிடையாது. இன்னைக்கு நாம தோல்வி மேல எல்லா ஏரியாவிலும் தோல்வி அடைவதற்கு காரணம் நாம எங்க இருக்கிறோம்?
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? என்னத்துக்காக வந்தார்? அவர் வந்து என்னெல்லாம் பண்ணினார்? எல்லாவற்றையும் முடித்து மறித்ததை பிற்பாடு அவர் எங்கே போயிருக்கிறார்? அதனாலே அவருக்கு என்ன லாபம்? அதனாலே நமக்கு என்ன லாபம்? இன்றைக்கு நம்மளை அவர் எங்கே கொண்டு வைத்திருக்கிறார்? இதனாலே நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? பிரியமானவர்களே, அவருடைய காலைகள் எல்லாம் இருக்கிறது. நான் என்னையும் அங்கு உட்கார்ந்து இருக்கிறபடினாலே சகலது நம்முடைய காலைகள் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே இந்த வெளிப்பாடை நாம் பெற்றுக்கொள்ளணும். இன்றைக்கு நான் நீ எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு நம்மட நிலைமை எப்படி இருக்கிறது? யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்றோம், விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்றோம். ஆமென். ஆனா பிள்ளைகள் என்று சொல்லி நாம் உன்னதங்களில் வைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லா நாமங்களும் நமக்கு கீழ் இருக்கிறது. எல்லா வல்லமையும் நமக்கு கீழ் இருக்கிறது. எல்லா தரித்திரமும் நமக்கு கீழ் இருக்கிறது. நமக்கு அடிக்கடி நம்மளை விளைவனப்படுத்தி விளத்தள்ளுகிற எல்லா விதமான காரியங்களும் கீழே இருக்கிறது. ஆனா நம்ம எல்லாரும் என்ன தெரியுமா நினைக்கிறோம்? எல்லாம் நம்ம தலைக்கு மேல இருக்கிறது, நம்மளோட வாழ்க்கையில இருக்கிறது. அப்படித்தான் நீ இன்றைக்கு உன்னோட ஜெபம் எப்படி இருக்கேன்? கெஞ்சி கொண்டிருக்கிறேன், ஆண்டவரே என்ன பாருங்க, ஆண்டவரே நீங்க என்ன கண்ணோக்கி பார்க்கல கத்தாவே, ஏன் பண்ணி அவனுக்கு நல்லா இருக்கு, எனக்கு இப்படி இருக்க ஆண்டவரே, எனக்கு அப்படி இருக்க ஆண்டவரே, நானும் தான் உபவாசம் பண்றேன், நானும் தான் தசமம் காணிக்க கொடுக்கிறேன், நானும் தான் துதிக்கிறேன், தெரிக்கிறேன், தவறாம கூப்பிடுற எல்லா கூட்டத்துக்கும் போறேன், இங்க போற இடமெல்லாம் கூப்பிடுற இடமெல்லாம் போறேன். ஆனா இந்த வாழ்க்கையில மாற்றம் இல்லையே. ஏய், இந்த ஜெபம் எல்லாம் குழந்தைகள் வீக்கி வீக்கெண்டு கத்துற மாதிரி ஜெபம். நீ 30 வருஷம் 40 வருஷம் விசுவாசியா இருந்துட்டு இப்ப நீ அப்படி ஜெபிப்பியான்னு சொன்னா நீ வளரல, நீ மொங்கு பிள்ளையா இருக்கிறாய், கைகால் வழங்காத பிள்ளையா இருக்கிறாய், ஆவிக்குள்ள நீ வளரவில்லை. இயேசுவின் நாமத்தில் இந்த கூட்டத்தோடு நீ எத்தனை வருஷம் விசுவாசி? நீ எத்தனை வருஷம் விசுவாசி? ஆனா இன்றைக்கு உனக்கு இந்த வெளிப்பாடு இல்லாதபடினாலே இன்றைக்கு நீ கதரை கெஞ்சி கொண்டிருக்கிற. எனக்கு ஒரு கஷ்டமா, எனக்கு ஒரு போராட்டமா? நான் பிராக்டிஸ் பண்றபடிதான், ஆண்டவரே நான் உம்மோடு கூட இருக்கிறேன், நான் உம்மோடு கூட இருக்கிறேன். பிரியமானவர்களுக்கு நமக்கு ஒரு சத்தியம் தெரியும், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ள இருக்கிறார். ஆனா இன்னைக்கு ஒரு சத்தியத்தை நீ புரிஞ்சுக்கணும், நாம் அவரோடு கூட இருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. உனக்கு ஒரு கஷ்டம் வருதா? உனக்கு ஒரு வேதனை இருக்கா? உனக்கு ஒரு தோல்வி இருக்கா? இன்னும் ஒரு திறக்கப்படாத வாசல் உனக்கு முன்பதாக இருக்கிறதா? இன்றைக்கு உனக்கு முன்பதாக நீ அடிக்கடி ஒரு விஷயத்துல நீ தப்புன்னு தெரியுது, ஆனா நீ அதுல விழுறியா? பவுல் சொல்ற மாதிரி, நான் இப்ப அந்த வான மனுஷன் தான், எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதையே நான் செய்கிறேன். எனக்குள்ள ஒரு பாவம் வாழுது, எனக்குள்ள ஒரு விஷயம் மேற்கொண்டு எனக்குள்ள கிரியை செய்தேன்னு நினைக்கிறியா? ஓ அப்படி போற ஆண்டவரே, நான் தள்ளு பூச்சி, ஆண்டவரே நான் குப்பையும் தூசி, அப்படி அதை நீத்த போது அந்த ஜெபத்தை நீத்தாள், நீ முதல் அதை நீத்தான். நீ தள்ளு பூச்சி தூசி என்று நினைக்கும் வரைக்கும் நீ கடைசி வரையும் ஜெயிக்க முடியாது. நான் அவரோடு கூட பிதாவினுடைய வலது பார்த்து உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காத போறார், எந்த ஆயுதமும் வாய்க்காதே போய். என்னுடைய வாழ்க்கையில கிரி செய்கிற கருத்துரம், என்னுடைய வாழ்க்கையில கிரி செய்கிற ஒரு பலவீனம், என்னுடைய வாழ்க்கையில கிரி செய்கிற ஒரு வியாதி, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், என்னுடைய வியாபாரத்தில் அடுத்த லெவலுக்கு போக முடியாமல் இருக்கிற காரியங்கள் என்னதான் வந்தாலும் அதை எல்லாவற்றையும் மேற்கொண்டு நடத்த நான் அவரோடு கூட இருக்கிறேன், அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதுதான் ஜெபம். பாருங்க, ஆண்டவரே நம்ம பாருங்க இல்லையா, இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வமே, நான் கண்மலை மேல இருக்கிறேன் சொல்லி போட்டுக்குள்ளாரு, சொல்லி போட்டு இருந்து உறிஞ்சிருது. அடுத்த நிமிஷமே நம்மட வாயில இருந்து பேசுறது எல்லாமே என்னது? நெகட்டிவ் தாட்ஸ். இருதயத்தில் நிறைவினால் வாய் பேசும். மூலப்பாசில சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு டேங்க்ல இருந்து லீக் பண்ற மாதிரி நம்மட வாயில் இருதயத்தில் நிறைவினால வாயில இருந்து லீக் பண்ணும். என்ன லீக் பண்ணுது? ஏன் இந்த வாழ்க்கையில எப்படி
ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது, ஏன் எனக்கு அவனுக்கு நல்லா நடக்குது எனக்கு நடக்குது இல்லை, எனக்கு ஒரு சாட்சி எழுப்பி சொல்ல முடியல, அடிக்கடி நான் எழும்புறேன் அடிக்கடி விழுறேன், என் வாழ்க்கையில் இப்படி தோல்வி மேல தோல்வி. சில பேர் ரெண்டு ஒருத்தர் அம்மா சொல்ல அப்படியுமா இருக்குங்க, ஏதோ இருக்கேன் பாஸ்டர், ஏதோ இருக்கேன். இந்த வாழ்க்கையில இந்த துன்பங்கள் துயரம் எல்லாம் நான் பாக்கியமா நினைக்கிறேன். அவர் எனக்கு கொடுத்திருக்கிற சிலுவை. ஏய், நீ சிலுவை சுமக்கிறதுக்காக அவர் எனக்கு சிலுவைக்கு போனாரு. நமக்கு அது புரியல, நமக்கு அது இன்னும் புரியல. நம்ம ஒரு விதமா போதிக்கப்பட்டிருக்கோம், ஒரு விதமா நம்புறோம். பாருங்க, அப்படி கிடையாது. நாம இப்படியே நம்மட பலத்தில் ஒரு காரியத்தை சொன்னோம்னா கிறிஸ்து சிலுவைக்கு வந்தது வீணா இருக்கும். விசுவாசாமன் சொல்லு. அவர் நம்மளால முடியாத அவர் சிலுவையில் செய்து நமக்கு கொடுத்தார். பழைய ஏற்பாடு நாம செஞ்சாதான் அவர் நமக்கு உதவி செய்வார். ஆனா புதிய உடன்படிக்கை அவர் செஞ்சு முடிச்சதை நீ விசுவாசிச்சாதான் உனக்கு விடுதலை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை பயப்படு. இது நீ புரியணும். நான் எங்க இருக்கிறேன், நமக்காக ஆண்டவர் என்ன செய்து வைத்திருக்கிறார், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இது நமக்கு இருக்கணும். சரி, இப்ப அடுத்ததுக்குள்ள போவோம். இந்த இன்னும் கொஞ்சம் டீப்பா போறேன், கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கிளாரிபிகேஷனுக்குள்ள போவோம். இப்ப நாம உட்கார்ந்து இருக்கிறோம். ஓ பாஸ்டர், நீங்க சொன்ன மாதிரி எனக்கு தெரியுது, நான் இப்ப அவரோட உட்கார்ந்து இருக்கிறேன், எனக்கு தெரியுது. இதை எப்படி நீ மெஷர் பண்றது? நீ உட்கார்ந்து இருக்கிற, நீ அவரோட பிதாவோட வலது பட்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறன்றதை நீ 100க்கு 100 உணர்ந்திருக்கிற, நீ 100க்கு 100 விசுவாசிக்கிறன்றதை எப்படி அளவிடுகிறது? அதான் இப்ப சொல்ல போறோம். மிக முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு அருமையானவர்களே, நாம கர்த்தருக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம் என்று சொன்னா, எந்த சந்தர்ப்பத்தில் புயல் அடிச்சான்னு, கடல் கொந்தளிச்சான்னு, படம் அவ்வளவுத்தக்கதாக அலமோதி அடிச்சான்னு, நமக்குள்ள சமாதானமும் இளைப்பாறுதலும், பீஸ் அண்ட் ரெஸ்ட். இது நம்ம ஆராய்ச்சி மண்டையை போட்டாண்டதான் சொல்றது என்ன, ரெஸ்ட் இன் பீஸ். சரி, அப்படி சொல்றது அது இல்லை. நாம ஜீவனோடு வாழும் பொழுது நாம பிதாவுடைய வலது பாசை உட்கார்ந்து இருக்கிறோம் என்ற நிச்சயம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்றது, எந்த ஒரு பிரச்சனை நேரத்திலே நமக்கு சமாதானமும் இளைப்பாறுதலும் இருக்கும். கடல் கொந்தளிக்கிற நேரம், அலைகள் மோதி அடிக்கிற நேரம், இருந்த சீஷர்கள் எல்லாம் சாகுரம் என்று கத்துற நேரம், நம்ம ஆண்டவர் கூட நித்திர கொண்டு இருந்தார். சேம் ஸ்பிரிட். அவர் அமைதியை தூங்கினார். எழுமினே கேட்டாரு, அடே முக்கு பயிலான்னு சொல்ல, விசுவாசிக்க எல்லாம் போயிட்டாங்க. அப்படிதான் கேட்டாரு. நமக்கு ஒரு பிரச்சனை வருது. நான் எங்க இருக்கிறேன், நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேன், நான் அவரோட கூட பிதாவோட கூட நான் உட்கார்ந்து இருக்கிறேன். இந்த நிச்சயம் நமக்குள்ள இருந்தா என்ன பிரச்சனை உனக்கு வந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனை உனக்கு வந்தாலும், உனக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும், உனக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் இருக்கும். நான் கர்த்தரோடு இருக்கிறேன். எதுதான் முதல் ரவுண்ட்ல தோக்கலாம், 2ஆம் ரவுண்ட்ல தோக்கலாம், 3, 4, 5, 6, 7, 10 ரவுண்ட்லயும் தோக்கலாம், 11, 12, 13, 14 தோக்கலாம், 15ஆவது ரவுண்ட்ல கர்த்தர் உன்னை தூக்குவார். ஹல்லேலூயா. நமக்கு வெற்றி உண்டாகும். கரங்களை தட்டி மகிழ்ச்சிப்படுத்தும். ஹல்லேலூயா. எதை ஆதாரமாக கொண்டு சொல்றீங்க? ஆண்டவரை பிடிச்சது அடிச்சு 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 அவரை சாய்ச்சி 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 கடைசி வரையும் அடிச்சு அடிச்சு கடைசி சிலுவையில தூக்கு அப்பையும் குத்தினா பாரு. கடைசி வரையும் அவர் அடி வாங்கிட்டே இருந்தார். ஆனா 3ஆம் நாள் என்ன செஞ்சா சொல்லு, என்ன செஞ்சா? அவர் எழுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அதுதான் பாருங்க, நமக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது. நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நமக்கு ஒரு வார்ஃபேர், நமக்கு ஒரு யுத்தம் இருக்கிறது. அது என்ன யுத்தம்? அது கர்த்தருக்குள் நான் நிற்கிறேன், நான் பிதாவோட வலது பாசத்தில் இருக்கிறேன், அவர் என்னோடு இருக்கிறார், நான் அவரோடு இருக்கிறேன், கீழே இருக்கிறது என்ற அந்த காரியத்தை, அந்த வெளிப்பாடை, அந்த விசுவாசத்திலே நம்ம ஸ்டாண்ட் பண்றது போராட்டம். பாருங்க, அது போராட நேரம் என்னது தாக்கம் இருக்கும். நம்ம நினைச்ச மாதிரி இன்றைக்கு விசுவாசம் நடக்கிறது கிடையாது. இந்த 20 100 விற்கிற மேகி நூடுல்ஸை போட்டு 2 நிமிஷத்துல சாப்பிடுற மாதிரி அப்படி கிடையாது. அது ஒரு போராட்டம்.
ஆனா நம்ம இதுல ஸ்டாண்ட் பண்ணணும்னு பாருங்க. நான் தேவனோடு இருக்கிறேன், அவருடைய பலத்தை பார்த்ததுக்கு கீழே இருக்கிறது, எல்லாம் எனக்கு கீழே இருக்கிறேன். என் தலைக்கு மேல் ஒன்றும் கிடையாது, என் வாழ்க்கையில் ஒன்றும் கிடையாது. இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. எல்லாம் எனக்கு கீழே இருக்கிறது. இதுல உனக்கு ஒரு 100% ஷுவர் இருக்கும். இருந்த உனக்குள்ள ஒரு பீஸ், உனக்குள்ள ஒரு சமாதானம், உனக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் இருக்கு. ஆம் பிரியமான, அது மிக முக்கியம். தேவனுடைய பார்வையில இளைப்பாறுதல்ன்றது மிக மிக முக்கியம். அடுத்த ஒரு வாசிங்க, ஆதியாகமம் 2:3 கிளிக்கா. தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். 7ஆம் நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார். அந்த ஓய்வு நாள் இளைப்பாறுதல். 6 நாளும் தேவன் எல்லாவற்றையும் செஞ்சார் பார், எல்லாத்தையும் உண்டாக்கினார். ஆனா இந்த ஓய்வு நாளை அவர் ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தினார். சொல்லுங்க, ஓய்வு நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தினார். அதாவது இளைப்பாறுதல் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் அவருக்கு. அந்த ஓய்வு நாள் அவ்வளவு முக்கியம் பாருங்க. அதை ஆசீர்வதித்தார், அதை பரிசுத்தப்படுத்தினார். பரிசுத்தப்படுத்தினார் என்று சொல்லும் பொழுது ஏதோ என்னது என்ன, அதை பாவம் இல்லாம கராஸ்தரம் இல்லாம அப்படி கிடையாது. அதாவது தனக்கண்டு அதை வேறு பிரித்தார். ஹல்லேலூயா. அதை தனக்கண்டு அதை வைத்துக் கொண்டார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த ஓய்வு நாள் தான் இன்றைய நாள். கரங்களை தடி கர்த்தரை மகிமைப்படுத்தி பார்க்கலாம் எல்லாரும் சாம்பார். ஹல்லேலூயா. ஆனா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையில சேர்ச்சுக்கு வரண்டா பெரிய வில்லங்கமா இருக்கு, பெரிய கடுப்பா இருக்கு. அறக்க பறக்க வாரது, அறக்க பறக்க வாரது. ஒரு 10 நிமிஷம் பிரசங்கம் போச்சுன்னா மூஞ்சி முகத்தை பார்க்க முடியாது. இயேசுவின் நாமத்தை அந்த கூட்டத்தோட இது கர்த்தருடைய நாள். இதற்கு மேல ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த வாரம் முழுவதும் ஆசீர்வாதம் வேண்டுமென்றா நீ இந்த ஆலயத்துக்குள்ள நீ வரணும், ஆராதனைக்கு நீ வரணும், அந்த இளைப்பாறுதலுக்கு நீ வரணும், அந்த இளைப்பாறுதலை நீ அனுபவிக்கணும். இதுல சொல்லப்பட்ட இளைப்பாறுதல் ஏதோ கடினமா வேலை செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் போய் உட்கார்ந்து அப்படி தலை சாட்சி படுக்க, அந்த இளைப்பாறுதல் இல்லை. இது அதுக்கு மேலே தேவனோடு கூட இளைப்பாறுறது. ஹல்லேலூயா. அந்த இளைப்பாறுதல் தான் பிரியமானவர்களே. நான் பிதாவோடு கூட உட்கார்ந்து இருக்கிறேன்றது உனக்கு எப்ப தெரியும் தெரியுமா? உனக்கு காற்று வீசும் பொழுது, புயல் அடிக்கும் பொழுது, அலை மோதி அடிக்கும் பொழுது, உன்னுடைய வாழ்க்கையில படகு அமலத்தக்க ஒரு சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையில நீ தடுமாறி தத்தளிக்கும் பொழுது, அப்ப நீ போய் அழுது புலம்பாம, ஆண்டவரே இந்த சூழ்நிலையில சுனாமியினுடைய மகள் கடந்து போயிட்டாங்க பாருங்க. எல்லா நரகத்தின் வல்லமையும் என்னை பார்த்து சிரிக்கிற சத்தம் என்ற காதை கேட்குது. நீ இப்படி பண்ணினியே, அப்படி பண்ணினியே, இங்க பண்ணினியே, உங்க பிள்ளைக்கு இப்படி ஆச்சே. பிசாசு என்னோட கூட ஏளனம் பண்ணிச்சு. பெரியமானவர்களே, என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல. ஆனா அவனுக்கு ஒரு சின்ன ஒரு டைரக்ஷன் ஆவியானவர் கொடுத்தான். பைக் எடுத்தேன், என்னுடைய மகளுடைய பாடி கிடந்த இடத்துக்கு நான் போனேன். பைக்கை ஸ்டாண்ட்ல போட்டேன். அவடத்துல முழங்கால இருந்து கரங்களை உயர்த்தி சொன்ன, ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலும் நான் உண்மை ஆராதிப்பேன். நீர் ஒருவரே எனக்கு தேவன், நீர் ஒருவரே எனக்கு தேவன், நீர் ஒருவரே எனக்கு தேவன். பிரியமானவர்களே, அந்த நேரம் அந்த நேரத்து வல்லமை விழுந்துச்சு. அண்டல இருந்து அந்த பிரசங்கம் மாறிச்சு. எனக்குள்ள இருந்த அபிஷேகம் வேற ஒரு அபிஷேகத்துக்குள்ள மாறிச்சு. என் ஊழியத்துல ஸ்டைல் மாறிச்சு, எல்லாமே மாறிச்சு. ஏன் தெரியுமா? என்னைய நிலக்குலைய பண்ணும் பொழுது நரகத்தின் வல்லமைகள், உலகத்தின் வல்லமைகள் என் மகள கொடி இருக்கிற நேரம் இரவு 1 மணி காலையில ஃபியூனரல் சர்வீஸ். நம்ம அடுத்த ஊழியக்காரர் சின்னல இருந்து வளர்த்தார். நான் அந்த பிள்ளைய பார்த்து இருக்கிறேன். இன்னொரு சில மணி நேரத்தில் தூக்கிடுவாங்க. அவன் இன்னொரு போதர் ஒரு சத்தத்தை கேட்டு அவன் வெளியில போனவன். ஆனா அந்த நேரத்தில் அவன் திரும்பி வந்தான். வந்து நெஞ்சில போய் அடிச்சு சொன்னான், நீ செஞ்ச கர்மத்துக்கு கர்த்தர் உண்ட பிள்ளைய அடிச்சான். எனக்கு புள்ள கடந்து போனது துக்கம் இல்லை பெரியமானவர்களே. நான் வளர்த்த இப்படி சொல்றாங்க. ஆனா நான் நிலக்கொலையில எனக்காக ஆண்டவர் வழக்காடுவார், எனக்காக கர்த்தர் குத்தம் பண்ணுவார், எனக்காக அவர் செய்வார்.
ஒரு நாள் என்கிட்ட வந்து இந்த காலில் விழுந்து மனைவி பிள்ளைமா வந்து விழுந்து என்னை கட்டிப்பிடிச்சி ஓண்டு அழுது, பையன் என்ன மன்னிச்சுக்கொள்ளுங்க, தெரியும் நான் அப்படி பண்ணிட்டேன், என்ன நீங்கள் ஆசீர்வதி காட்டினவாங்க. இன்றைக்கு அவர் பெரிய ஒளிக்காரனாக இருக்கிறான். பெரியமான நான் ஒரு பெரிய ஆளுன்றதுக்காக சொல்ல, பீஸ் அண்ட் ரெஸ்ட். எந்த சூழலையும் நான் யாரை, எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் எங்க நிக்கிறேன்றதுல நீ உறுதியா இருப்பி என்று சொன்னா கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையில வெற்றி வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் அவரோட நீ யாரு? உன்னை கொண்டு போய் ஒரு அவருடைய உட்கார வைக்கிறதுக்கு நம்ம அவ்வளவு யோக்கியமானவங்களா? அவ்வளவு பெரிய பெர்ஃபெக்ஷனா? நாம இல்ல பெரியமானவர்களே, அந்த அளவுக்கு கிடையாது. நம்மள ஒண்ணுமே கிடையாது. நீங்க என்ன பாக்குற நேரம் பெரிய உத்தமமா யோக்கியமா பார்க்கலாம். எனக்கு தான் தெரியும் நான் யாரு. ஆனா அவ என்னை அவருடைய சொந்த பிள்ளைய பார்த்தா. உன்னை அவர் அப்படி யோசிச்சு நீ நினைச்சு நேசிச்சபடியா தான் உன்னை கொண்டு போய் பிதாவுடைய வலது பார்சத்துல உட்கார வைக்க. ஹல்லேலூயா. ஆனா நீ என்ன தெரியுமா யோசிக்கிற? கவனி, நீ என்ன தெரியுமா நீ என்ன தெரியுமா செஞ்சுட்டு இருக்கிற? பிரச்சனை வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது, இந்த காரியங்கள் வரும் பொழுது நீ என்ன செய்யற? நாம எங்க இருக்கிறோம்ன்றத மறந்து, அவர் உனக்காக சிலுவையில் செஞ்ச எல்லாத்தையும் மறந்துச்சு. நீ அந்த பிரச்சனையை மட்டும் தலையில தூக்கி வச்சுட்டு இருக்க. உன்னுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? அதுக்கேற்ற மாதிரி தான் ஜெபம் இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, பிசாசு மிக தந்திரமாய் கிரியை செய்கிறான். இந்த உட்காருதல், நாம் எங்க இருக்கிறோம் என்றதை நீ சிந்திக்க கூடாது, கற்றுக்கொள்ள கூடாது, அதை நீ உணரக்கூடாது, அதை நீ பார்க்க கூடாது. ஆனா நீ என்னத்தை பார்க்கணும்? நம்ம பரிசுத்தமா இருக்கணும், உண்மையா இருக்கணும், யோக்கியமா இருக்கணும், பரலோகத்துக்கு போறதுக்கு ஆயத்தமா இருக்கணும், இன்றைய கத்தர் வந்தா உடனே எடுத்துக்கொள்ளப்படணும். இப்படித்தான் நம்மளை பார்க்க வைக்குது. உனக்கு கஷ்டம் வருதா, துன்பம் வருதா, உனக்குள்ள நீ இன்னும் பிரச்சனைகளை போய் கொண்டிருக்கிறியா? கடவுள் கெஞ்சி தேறி என்று சொல்லுது. நீ கெஞ்சி தேவையில்ல, கதறையும் தேவையில்ல. நீ எங்க இருக்கிறன்றத பாத்தியன்னு சொன்னா உன்னுடைய வாயில வல்லமுள்ள வார்த்தைகள் வரும். ஹல்லேலூயா. உன்னுடைய ஜெபமே மாறிடும், நம்முடைய பிரசங்கம் மாறிடும். எனக்கு அருமையானவர்களே, பிசாசு 3 ஸ்டெப்ல வேலை செய்வான். சொல்லி முடிக்கிறது 3 ஸ்டெப்ல வேலை செய்வான். முதலாவது என்ன செய்வான்? இதை கொஞ்சம் கவனமா கேளுங்க. 3 படிமுறையில தான் பிசாசு நம்மளை அழிக்கிறதுக்கு செயல்படுறான். 3 ஸ்டெப். முதலாவது, எண்ணங்கள் வழியாக நம்முடைய மனசுல ஒரு படத்தை ஓட்டுவோம். மனசுல ஒரு படம் ஓடும். எண்ணங்கள் வழியாக ஒரு வியாதி வந்து தருவீங்களேன், இல்லாட்டி ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து தருவீங்களேன், அதை உடனே எண்ணங்கள் வழியா நமக்கு வரும். சரியா? வந்தோடனே ஏன் தான் இது வந்துச்சோம், இந்த வாழ்க்கையில இதுல இருந்து எனக்கு விடுதலை பெற முடியாது. உடனே அவருக்கு படம் பாருங்க, மனசுல ஒரு படம் ஓடும். இது என்ற வாழ்க்கையில விமர்சனம் கிடையாது. சரியா? அப்படி இல்லாட்டி இவன்கிட்ட போய் உதவி கேட்போம், இல்லாட்டி அவன்கிட்ட போய் உதவி கேட்போம், இல்லாட்டி இப்படி நாம ஒன்றை செய்வோம், அப்படி ஒன்றை செய்வோம். இப்படி அவன் ஓட்டுற படம் நமக்கு படம் ஓடும், மைண்ட்ல படம் ஓடும் பாருங்க. எண்ணங்கள் வழியாக அவன் படம் ஓட்டுவான் நம்ம மனசுல. இது முதலாவது ஸ்டெப். 2வது ஸ்டெப், ஓட்டுற படத்துல நம்ம ஐம்புலங்கள் 5 சென்ஸ், நம்ம ஐம்புலங்கள் என்ன செய்யும், நம்ம மைண்ட் என்ன செய்யும், அவன் ஓட்டுற படத்துல பிக்ஸ் ஆயிரும். இந்த 2 நடந்த உடனே எண்ணங்களை முதல் ஓட்டுவான், அதுல நம்ம ஐம்புலங்கள் இணைஞ்சு கொள்ளும். இணைஞ்ச உடனே சரியா, நாம உடனே என்ன செய்வோம், அதை ஃபீல் பண்ணுவோம். அதுதான் கவலை, அதுதான் நம்மளோட சூழ்நிலை, நம்மளை சுற்றி இருக்கிற என்னது கடினமான சூழ்நிலைகள் இதை உண்டாக்கும். இந்த 2 சேர்ந்த உடனே தான் அது வருது. வந்தோடனே நம்மளோட வாய் என்ன பேசும் தெரியுமா? நம்மளோட வாய் உடனே பேசும். என்னது? ஏன் தான் எனக்கு பிடிக்கும், ஏன் தான் எனக்கு பிடிக்கும், அதோட கூட ஒன்று பேசும் பாருங்க. சரியா? பிசாசுல தந்திரத்துல மாஸ்டர் பிளானே அதுதான். தேவனை நோக்கி, அவருடைய குட்னஸ் இருக்கு இல்லையா, அவர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் இருக்கிறது இல்லையா, அந்த நல்ல தேவனை நோக்கி கேள்வி கேட்கும்படிக்கு நம்மளோட வாயை திறக்கிறது. இது அந்த thirst பாருங்க. ஆதாம் ஏவாள் மேதன் தோட்டத்துல கூலா இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க, ரொம்ப அருமையா இருந்தாங்க, பீஸ்டாவும் ரெஸ்டாவும் இருந்தாங்க. ஆனா அதை எப்படி பிசாசு உடைச்சது? அவங்களோட வாயை கண்டிச்சு. தேவன் சொன்னதுண்டோ மலமலண்டி இந்த அம்மா என்னது பேச ஆரம்பிச்சாங்க.
எனக்கு அருமையான யாரெல்லாம் தேவனை நோக்கி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறீர்களோ நீங்க 100க்கு 100 பிசாசின் தந்திரத்துக்குள்ளே விழுந்து விட்டீர்கள். மாற்று கருத்து கிடையாது. ஏன் தேவன் எனக்கு இப்படி செய்தார்? ஏன் தேவன் என்னை கைவிட்டார்? ஏன் என் தேவன் எனக்கு இதை அனுமதித்தார்? ஏன் எனக்கு மட்டும் கர்த்தர் இப்படி செய்கிறார்? ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு வியாதி? ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு காரியம்? இப்படி நீ கேள்வி கேட்கறதுக்கு வாயில இந்த கேள்வி வருதுன்னா 100க்கு 100 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க விழுந்து இருக்கிறீர்கள். பிசாசின் தந்திரத்துக்குள் நீங்கள் சிக்கப்பட்டு விட்டீர்கள். இதை நீ நல்லா புரிஞ்சுக்க. யாராவது கர்த்தர் இடத்துல ஏன் தேவன் எனக்கு இதை அனுமதி தர தெரியல, ஏன் எனக்கு இப்படி கர்த்தர் விட்டாரு தெரியல, தேவன் என்ன நோக்கி பார்க்கிறதே கிடையாது, இப்படி எல்லாம் நீ பேச ஆரம்பிக்கிறியா? எனக்கு அருமையானவர்களே, உன்னுடைய வாழ்க்கையில நீ பிசாசின் தந்திரத்துக்கு உட்பட்டு விட்டீர்கள். எந்த சூழ்நிலை வந்தாலும் உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவருக்கு மிஞ்சின பெரிய பிரச்சனை எதுவுமே கிடையாது. பெரிய ஆனா நமக்கு அது இப்ப சொல்லக்குள்ள சொல்றீங்க, ஆனா உங்களுக்கு பிரச்சனை வந்து நீங்க குலுக்கப்படும் பொழுது அது உங்களுக்கு சொல்ல வராது. அதுதான் பிரச்சனை. திரும்ப 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 நீ யாரை, உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ எங்க இருக்கிறன்றத மனசுல வச்சு நீ தொடர்ந்து பேச ஆரம்பிக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் மாறும். தோல்வி அடைஞ்ச காரியங்கள்லாம் திரும்ப படபடன்றது வெற்றியாய் மாறும். ஹல்லேலூயா. எனக்கு கொஞ்சம் கவனிங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு இன்னைக்கு சிந்திக்கணும் பாருங்க. டக்குன்னு ஒரு வசனம் வாசிங்க. ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம் கொஞ்சம் குயிக்கா வாசிங்க. அன்றைய மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. இந்த வசனத்தை கவனிச்சு பாத்தீங்களா? ஆவியின்படி செயல்படுங்கள் இந்த வசனம் சொல்லல. ஆவியின்படி நீங்க எழும்பி வேலை செய்யணும் என்று சொல்லல. ஏண்டா சொல்லாது, ஏண்டா நம்மளால முடியாது. மாமிசத்தின்படி சிந்திக்காதீங்க, ஆவியின்படி சிந்திங்கன்னு தான் சொல்லுது. எல்லாரும் சொல்லுங்க, சிந்தித்தல். இன்னைக்கு நாம என்னது ஜபிங்கன்ற மாதிரி சொல்லல, உவாசிங்கன்ற மாதிரி சொல்லல. நீ சிந்திக்கத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் என்னது தேவன் எங்க வைத்திருக்கிறாரோ அந்த இடத்தில் இருக்கிற வல்லமை மகிமை உனக்குள்ள கடந்து வரும், உனக்குள்ள அது இம்பார்ட் பண்ணப்படும். ஹல்லேலூயா. நாம சிந்திக்கணும் பிரியமானவர்களே. மாமிச சிந்தை என்னது? ஐயோ எனக்கு இப்படி ஆச்சே, எனக்கு அப்படி ஆச்சே, எனக்கு இப்படி நடந்ததே, நான் இப்படிப்பட்ட ஒரு பாவி, இப்படிப்பட்ட ஒரு பலவீனன், இப்படிப்பட்ட தரித்திரம், இப்படிப்பட்ட நோய், இப்படிப்பட்ட பிரச்சனை, இப்படி என்று இது மாமிசத்தின் சிந்தை. இது என்ன நினைக்கிற? இதைத்தான் டாக்டர் கவலைப்படாதன்றான். கவலைன்றது எண்ணம், சிந்தை. இதைத்தான் நீ சிந்திக்கிற. ஆனா ஆவியானவர் என்ன சொல்றார்? ஆவிக்குரிய சிந்தனைக்குள்ள வாங்க. ஆவிக்குரிய சிந்தனை என்னது? நீ யாரு? உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? நீ எங்க தேவனால் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறாய்? சகல பிரச்சனை உனக்கு கீழே இருக்கிறது. உனக்குள்ள இருக்கிறவர் இந்த உலகத்தில் நீ சந்திக்கிற எல்லா பிரச்சனையும் விட அவர் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பெருமையானவர்களே, இதை நாம புரிஞ்சு கொள்ளணும் பாருங்க. இதுக்கு ஆவியானவருடைய சப்போர்ட் நமக்கு தேவை. ரோமர்கள் 15 13 14. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. என் சகோதரனே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். அப்போ பாருங்க, ஆவியின் பலத்தினால் நாம சிந்திச்சு அதுல ஜெயம் பெறுவதற்கு பரிசுத்தாவினுடைய சப்போர்ட் நமக்கு தேவை. அந்நிய பாஷையில பேசுறது இன்னும் கூட நல்லது. ஆவியானவருடைய உதவியை நாடி நிற்கிறது நமக்கு நல்லது. பிரியமானவர்களே, இவ்வளவு நாளும் நீ இப்படி தோத்து போ, அதுக்கு அவசியமே இல்லை. நான் இன்றைக்கு உனக்கு சொல்றேன், இந்த 12ஆம் மாசத்துல 1வது ஆராதனையில கர்த்தர் என்னை கொண்டு என்னை கேட்கிறவங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம்,
நீ எங்க இருக்கிற, எவ்வளத்துல இருக்கிற, நீ எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தில், எவ்வளவு பெரிய அதிகாரத்துல நீ இருக்கிற, இப்படிப்பட்ட செய்திகளை கேளுங்க. புதிய உடன்படிக்கை, புதிய சிருஷ்டி, இப்படிப்பட்ட உடன்படிக்கை தேவனாலே கிறிஸ்துவாலே நமக்கு உண்டான மீட்பு, மனு அவதாரம் எடுத்ததுக்கு என்ன காரணம், இதெல்லாம் ஒரு பெரிய சப்ஜெக்ட். நம்ம எல்லாம் இதை அதிகம் கேட்கறது கிடையாது. What is the reason of the incarnation? எத்தனையோ செய்திகள் இருக்கிறது, கேளுங்க. கேட்க கேட்க உங்க வாழ்க்கை மாறும். பிரியமானது என் லைஃப்ல நான் அதை பாக்குறேன். நான் போய் கண்டவனோட எல்லாம் திர்றதே கிடையாது, என்னோட எல்லாம் பேசி திர்றதே கிடையாது. நான் இருக்கேனா போறேன்னு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும் நான் யாரோட எங்க எப்படி இருக்கேன்னு தெரியும். ஹல்லேலூயா. உனக்கு அந்த வெளிப்பாடு வரும். வந்தா நான் உனக்கு சொல்றேன், வருகிற வருஷம் இந்த சபைக்கு, உன்னுடைய குடும்பத்துக்கு வேறொரு வெளிச்சத்தின் வருஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இவ்வளவு நேரம் நான் பேசின சுருக்கத்தை சொல்றேன். நாம் எல்லாம் தோற்று போகிறதுக்கு காரணம், நாம் எங்க இருக்கிறோம், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியல. அதை நீ ஆணித்தரமா விசுவாசிக்கிறத நீ எப்படி அறிஞ்சு கொள்ளலாம்? உனக்குள்ள எந்த கடினமான சூழ்நிலையில சமாதானம் இளைப்பாறுதலும் இருக்கு. இன்றைக்கு எனக்கு பிரச்சனை தான், ஆனா நான் கர்த்தருக்குள்ள நான் வெற்றி சிறப்பேன். ஒரு வழியா வருகிற 7 வழியா சிறந்து போவான். பரிசுத்த ஆவியானவர் எல்லா முகங்களையும் உடைப்பார். பரிசுத்த அபிஷேகம் எல்லாவற்றையும் முறிக்கும். நான் இன்றைக்கு பிரச்சனை இருக்கிறேன், ஆனா நாளைக்கு நான் வெற்றியோடு இருப்பேன். ஹல்லேலூயா. அப்படி அந்த பீஸ் இருக்கும் பாருங்க, அந்த இளைப்பாறுதலுக்குள்ள நீ இருக்கு. இப்படி நீ உன்னை சிந்திக்க ஆரம்பிப்பி என்று சொன்ன நீ ஆவிக்குரிய சிந்தனைக்குள்ள வளர 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 உன்னுடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் நீ தோல்வியை கண்டியோ, எதிலெல்லாம் நீ தோல்வியை கண்டியோ, எதிலெல்லாம் நீ இன்றைக்கு தடுமாறி தத்தளித்து திக்கு கட்டு போகிறியோ, அந்த இடத்துல எல்லாம் நீ வெற்றியை காண்பான். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. யாரும் அங்கும் இங்கும் பார்க்க வேண்டாம். ஏதோ பாஸ்டர் வந்தாரு, ஏதோ நான் அவன்கிட்ட பேசிட்டேன், எப்படா முடிப்பாரு, நான் கிதியா போக வேண்டிய இருக்காதீங்க. பெரியமானவர்களே, இன்றைக்கு நீ கேட்ட அந்த சத்தியத்தை உள்வாங்க. உன்னுடைய காது கண்ட பிரசங்கம் எல்லாத்தையும் அவன் வேண்டதெல்லாம் கேட்காதீங்க. ஒரு வல்லமுள்ள பிரசங்கம், ஜீவனுள்ள தேவனுடைய பிரசங்கம் சொல்லி கேளுங்க. இன்னைக்கு உனக்கு பரிசுத்தம் அவசியம், கர்த்தருக்கு பயப்பட பயம் அவசியம். முடியலையே, ஏன் முடியல தெரியுமா? இந்த பிசாசு பார்க்க வேண்டியதை பார்க்க வைக்காம இது எல்லாம் பார்க்க வைக்கிறது. இன்றைக்கு நீ யாரே, உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதில் கவனத்தை செலுத்தி உன்னுடைய வாழ்க்கையில ஏன் இத்தனை தோல்விகள் என்பதெல்லாம் மாறி என் வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றிதான் என்று நீ சொல்லத்தக்கத கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்பீங்களா? யாராவது ஸ்ட்ரகிள் பண்றீங்களா? உங்களோட வாழ்க்கையில ஏதாவது குழப்பம், பிரச்சனை, போராட்டம் இருக்கிறதா? உங்களுக்குள்ள இருக்கிறத வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பலவீனம், ஒரு பாவம் உங்களை தொடர்ந்து ஆட்சி படைக்குதா? அல்லது கடன் தொல்லைகள் இருக்கிறீங்களா? என்ன பிரச்சனையோட நீங்க இருக்கிறீர்கள்? அந்த பிரச்சனை நீண்ட காலத்து பிரச்சனையா? இதுவரைக்கும் பதில் கிடைக்கலையா? தேவனை நோக்கி கேள்வி கேட்டிருப்பீங்கன்னு சொன்னா ஒரு வார்த்தை நீங்க சொல்லணும். இயேசு நாமத்திலே தேவனுக்கு விரோதமாய் கேட்ட கேள்விகளை நான் ரத்து செய்கிறேன். ஆண்டவரே, நான் கேள்விகள் மூலமாய் உமக்கு விரோதமாய் கேட்ட கேள்விகளை இயேசுவின் நாமத்தில் நான் ரத்து செய்கிறேன் என்று சொல்லும்போது கேன்சல் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நீ கேன்சல் பண்ணும் பொழுது இயேசுவின் நாமத்தில் அது கேன்சல் ஆகும். அது கேன்சல் ஆகும், அதை ரத்து செய்யப்படும். எனக்கு வேணும்ப்பா, நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும். நான் யார், எனக்கு என்ன கொடுக்கப்பட்டது என்பதை அறிய அதை நான் சிந்தித்துக் கொண்டே இருக்கேன். அதனால என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய ஊழியத்தில் நான் ஒரு பெரிய வெற்றிகளை ஆண்டவரை நான் காண, வெற்றிகளை மற்ற ஜனங்களுக்கு கொடுக்க கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டுகிறாங்க. ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறாங்க. எல்லாரும் இந்த வாயிலை திறந்து ஜெபிப்பீர்களா? எல்லாரும் நீங்க இருக்கிற இடத்துல ஜெபிப்பீர்களா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் ஜெபியுங்கள். என்ன பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவரே இதை மாற்றம் என்று கெஞ்ச வேண்டாம். நீ யார் என்பதை ஆண்டவரே சோத்திரம். என்னை இப்படி பிள்ளையை தெரிந்து கொண்டீரே, என்னை இப்படி வலது பாசத்தில் உட்கார வைத்திருக்கிறீர்கள். எல்லா தீங்குகளையும் என்னுடைய காலங்களிலே நீ பாதப்படியாக்கி போட்டிருக்கிறீர்கள். என்னுடைய பிரச்சனைகளை விட நீர் எனக்குள் பெரியவராக இருக்கிறீர்கள். உனக்கு
சொல்லி ஜெபிக்க பார்க்கலாம். ஹalleluya. ஓரிகளவன சபலம் என்கிற பதிலாம். ஹalleluya. பரலோக பிதாவே, இந்த வேளையிலே நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய பெரிய கிருபைக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். சபைக்கு சொல்லியிருக்கோம். நிச்சயமாக 100 மடங்காக விடை என்னுடைய வாயிலிருந்து புறப்பட்ட உடைய வசனம் என்னுடைய நோக்கத்துக்காக புறப்பட்டது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் திரும்பாது என்று சொன்னேன். நான் அதை நம்பி இருக்கிறேன். கர்த்தாவே, இன்றைக்கு பிரசங்கிக்கப்பட்ட இந்த வார்த்தை 100 மடங்கு விளைச்சலை கொண்டு வரும். ஆண்டவரே, அது இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வரும் என்று நாமே நம்பி இருக்கிறேன். நீ தொடர்ந்து கிரியை செய்கிறார். இந்த சத்தியத்தை உள்வாங்கி ஆண்டவரை இதன்படி எழுப்பி செயல்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீ வெற்றியை கண்டறிடுகிறபடியா சொல்கிறேன். இந்த சபையை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த சபை ஆண்டவரே கர்த்தாவே வாழாகாமல் இது தலையத்தக்கனாய் கீழாகாமல் மேலாகத்தக்கனாய் ஆண்டவரே கர்த்தாவே எந்த காலத்தில் 100 மடங்கு அறுவடையை இந்த சபை பெற்றுக் கொள்ளத்தக்கனாய் கர்த்தாவே இந்த சபையை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஊழியக்காரர்களையும் ஊழியக்காரிகளின் குடும்பங்களையும் இயேசுவின் நாமத்திலே நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, புது வருடத்துக்குரிய புது அபிஷேகம், புது தரிசனம் ஆண்டவர் உம்மிடத்தில் இருந்து உண்டாகி இருப்பதாக நீர் இந்த சபையை இவனமாய் ஆசீர்வதிக்கிறபடியா சொல்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம் ஜெபிக்கிறேன். ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென்.